எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எப்படி சபர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது பின்னால் உள்ள விஷயம். அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இந்து விழாக்கள் நடத்த விடக்கூடாது என்ற உள்நோக்கம் இருக்கிறது. அப்படிதான் நான் சொல்றேன். அந்த கண்ணகி கோயிலில் திருவிழா நடத்த முடியலை. நீ என்ன தமிழினத்துக்கான அரசாங்கம்னு எனக்கு புரியவே இல்லை. மலாய் இன்ஸ்டிடியூஷனில் யூனிவர்சிட்டியில் பிரதமர் மோடி நேரடியாக திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தமிழ்நாட்டில் ஒரு குதூகலம் வர வேண்டாமா, பாராட்டு வர வேண்டாமா? நாம் அதைத்தான் சொல்கிறோம். இஸ்லாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. இஸ்லாமில் நீதிமன்ற நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். சென்னை பெரம்பூரில் ரயில் கவிழ்ப்பு சதியா? நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் தோவாளை கோவில் திருவிழா நிகழ்ச்சியை முடக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை. தேனி தென்காசி எல்லை பகுதிகளுக்குள் கேரள வனத்துறையின் கேம்ப் அலுவலகம். கண்டுகொள்ளாத திராவிட மாடல் அரசு. மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை, மோடி ஒப்பந்தம். அகமதியாக்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டு, தீர்ப்பு வழங்கிய நீதிபதியின் உயிரை எடுக்க பத்வா. சிடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆன்மீக எழுத்தாளர் என்ற பன்முகங்கள் கொண்ட திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை சிடிவி நேயர்கள் சார்பாக இந்திய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். சார், இந்த ரயில் தொடர்பான விபத்துக்கள் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைய நடைபெற்று வருது. தமிழகத்திலே பார்த்தோம்னா திருச்சி பக்கத்தில், அப்புறம் இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஒரு இது நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நேற்றைய தினம் பெரம்பலூர்லேருந்து ரயில் போயிருக்கு. அதில் ஒரு 1.5 அடி நீளம் உள்ள ஒரு இரும்பு துண்டை திட்டமிட்டே வச்சுருக்காங்க. இது வச்சா கண்டிப்பாக ஒரு தடம் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே வச்சுருக்காங்க. அதை டிரைவர் அவர்கள் ரொம்ப சூதகமாக அதை கையாண்டு வண்டியை ஸ்லோ பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அது மேலே அதை ஏறி போய் அது உடஞ்சிருக்கு. அதன் பிறகான விசாரணை இப்போ தொடங்கியிருக்கு சார். இந்த ரயில் மூலமாக விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நிறைய நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர்? ரயில் விபத்து என்பது வேறு, ரயிலை கவிழ்ப்பதற்கான சதி என்பது வேறு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நக்சல்கள் ரயிலை கவிழ்த்ததுக்கு சதி பண்ணி கொண்டிருந்தார்கள். அது நிறைய செய்தி வரும், சதியான வரும். இந்தியா முழுக்க இது நடந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த நக்சல்கள் எதை செய்தார்களோ அதை இன்றைக்கு ஜிஹாத்திகள் செய்கிறார்கள். பாகிஸ்தான்லேருந்து வாய்ஸ் ஆஃப் ஹரைசான்னு ஒரு வலைத்தளம், அது பாகிஸ்தான் தான் நான் நம்புகிறேன். அதில் ரயில் ஜிஹாத் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா அர்த்தம், ரயில் பயணிகளை எப்படி ரயிலை எப்படி கவிழ்ப்பது. நீங்கள் ஒரிசாவில் நடந்த ஒரு மகா பெரிய விபத்துன்னு சொல்லப்பட்டது. ஆட்டோமேட்டிக் சிக்னல் பிரச்சனைன்னு சொல்லப்பட்டது. ஆட்டோமேட்டிக் சிக்னல் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு கீழே வந்தது. அதை யார்? ஆட்டோமேட்டிக் சிக்னல்னாலும் ப்ரோக்ராமிங்கை வச்சு தானே வருது. அதான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அலிகாரில் இதே மாதிரி ஒரு ரயில் விபத்து, குட்ஸ் வண்டி. அதுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால். அதுக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் சபர்மதி நடந்த உடனே அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார், இது தெளிவான சபட்டேஜுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். சபட்டேஜ்னு சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் இப்போ செய்தி என்னன்னா, அதுக்கு எஃப்ஐஆர், அன்னோன் பர்சன்னு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது சதி என்பது எங்கே வருகிறதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல அரசு மேலே அதிருப்தியை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பாஜக அரசு மேலே அதிருப்தி, பெங்காலில் அரசு மேலே அதிருப்தியை உருவாக்கியாச்சு. பாகிஸ்தானில் இருக்கிற
ஏற்கனவே உள்ளடி சண்டை அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது. மோடி மேலே அதிருப்தி உருவாக்கத்துக்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க. ஒரு சிஏஏ நடந்தது, ஒரு விவசாய போராட்டம் நடந்தது. இன்னும் கூட இப்போ பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவில் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மக்களுக்கு இந்த அரசாங்கம் மேலே கோபம் வரும். அப்போ யாரை டார்கெட் பண்ணுறது? நல்ல ஹைலி எஃபெக்டிவ். அதாவது நீங்கள் பாருங்கள், எக்கனாமிக் குரோத்துக்கும் ரயில்வேக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும்னா பிரிட்டிஷ்காரன் ரயில் போட்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரன் ரயில் போட்டதுக்கு காரணமே இங்கேருந்து எல்லாத்தையும் கடத்திட்டு போட்டது தான். அது ரொம்ப தெளிவாக தெரியும். ஆகையினால தான் பிரிட்டிஷ்காரன் ரயில்வே பட்ஜெட் தனியாக போட்டான். நம்ம ரயில்வே பட்ஜெட் மாற்றிட்டோம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரயில்வே பட்ஜெட் ஏன் போட்டான்னா அவனுக்கு கடத்தலுக்கு அது தேவைப்பட்டது. அது தனியாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியது, அதெல்லாம் தனியாக பண்ணோம். நாம் இன்றைக்கி இந்தியாவில் பட்ஜெட்டெல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம். ரயில்வே பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணிட்டோம். அப்போது அந்த ரயில் என்பது எக்கனாமிக் குரோத்துங்கிறத ரொம்ப தெளிவாக பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சு அதாவது இந்தியன் எக்கனாமிக் குரோத்துக்கு ரயில் தான் அதிகமாக சேவை பண்ணுது. அப்போ இன்னைக்கு எக்கனாமிக் குரோத்து மோடி எதை டார்கெட் பண்ணுறாரு? ரயில்வேயை டார்கெட் பண்ணுறாரு. வந்தே பாரதா, புல்லட் ட்ரெயினா, அடுத்து வேறு ட்ரெயின்களா? அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாச்சுன்னா பேசஞ்சர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சரக்குகளுக்கும் அடுத்தாப்புல வந்தே பாரத் வரும் என்று சொல்கிறாங்க. வந்தே பாரத் சரக்கு ரயிலும் வரும் அப்படிங்கிறாங்க. சரக்கு ரயிலுக்கு தனி ட்ராக்கு அப்படிலாம் இப்போது அடுத்த டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எப்படி சபர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால் உள்ள விஷயம். இன்றைக்கி அஸ்வினி வைஷ்ணவ் ரொம்ப சிறந்த மினிஸ்டராக இருக்கிறார். அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க? யார் புத்திசாலி, இவெல்லாம் இந்த மினிஸ்டரில் இருக்கக்கூடாது, இவன் மேலே அதிருப்தி. அப்போ மாதம் ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால், இப்போது தமிழ்நாட்டில் ஒரு புத்திசாலி ஒரு ட்விட்டரிஸ்ட் இருக்கார், சுமந்த் ராமன் ஒரு புத்திசாலி ட்விட்டரிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, டுடேஸ் ரயில் ஆக்சிடெண்ட் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ என்ன வன்மம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன வன்மம் இருக்குது? ஏன் டுடேஸ் அப்படின்னு அதாவது ஆர்யூ பார்ட் ஆஃப் டூல் கிட்னா கேட்க வேண்டி இருக்கிறது. டுடேஸ் ரயில் ஆக்சிடென்ட்னு ஒரு தலைப்பு போடுறதா இருந்தாங்கன்னா அது எப்படிங்க புதுசாக வரும்? நீங்கள் எல்லாத்தையுமே சபர்டைஸ்னா அரசாங்கம் சொல்லுகிறது. அப்போ அரசாங்கத்தை நம்பாமல் டுடேஸ் ரயில் ஆக்சிடென்ட் நீங்கள் போட, அப்போது இது ஒரு டூல் கிட்டாக பார்க்குறேன். இந்த டூல் கிட்டை யார் ஆப்ரேட் பண்ணுறா? ஜிகாத்திகள் ஆப்ரேட் பண்ணுகிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குன்னா தமிழ்நாடு நாட் ஐசோலேட்டட். வெஸ்ட் பெங்காலில், அலிகாரில், யூபியில் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் வருது. எனக்கு இதில் பெரிய வித்தியாசமே நான் பார்க்கல. அப்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் மேலே நீங்கள் இது பண்ணிடணும். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த இந்த விஷயம், ஏன்னா அலிகாரில் பாருங்கள், அந்த மோட்டாரினுடைய அந்த ரிங்கை தூக்கி வைக்கிறான். அப்போது ஒருத்தன் தண்டவாளத்தில் ஒரு பொருளை வைக்கிறான்னா மோட்டிவ் இல்லாமல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவனுக்கு தெரியும் ரயில் வரும் தெரியும், இதனால் ரயில் கவுந்துரும் தெரியும். ஒரு காலத்தில் கல்லை வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்னெல்லாமல் வைக்கிறாங்க. அப்போது ரொம்ப தெளிவான இது சபர்டைஸ். இதுக்கு பின்னால் யார் இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் ஜிகாத்திகள்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழகம் ஜிகாத்திகளை கண்டிக்கிற நிலைமையில் இல்லை. அவர்கள் சொன்னால் கேட்குற இடத்துல தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அதனால் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்குறேன். தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு நான் இதில் சொல்லத்துக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரயில்வேனா மத்திய அரசாங்கம். ஆனால் யார் ஊக்குவிக்கிறார்கள், எங்கே இந்த ஜிகாத்திகள் வளர்ந்தார்கள் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும்தான். இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் சார் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரசித்தி பெற்றது. அது திருமலை முருகன் பக்தர்கள் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சு தான் அங்கே திருவிழாவை மேற்கொள்கிறாங்க. அவருடைய செயலாளராக இருப்பவர் லட்சுமண பெருமான். அவர் 1ஆம் தேதி, இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு அனுமதி கடிதம் கேட்குறாரு. இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலர் முழக்கு திருவிழா நடத்துகிறோம், 16/8/24 அன்று ஈவினிங் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் சென்ற ஆண்டு 23 இந்த கோவில் அங்கேயே இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு,
அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 தெருவை சுட்டி காட்டி அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அனுமதி கொடுத்தால் இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை மேற்கோள் நிறையா காட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சார். இப்போ இது கோவில் திருவிழாங்கிறதுக்கு பார்க்குறோம். சில தினங்களுக்கு முன்னாடி சுதந்திர தின பேரணிக்குமே வந்து தமிழக அரசு வந்து காவல்துறை, தமிழக அரசின் அழுத்தத்தின் மூலமாக காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது போன்று வந்து ஒரு திருவிழாக்களாகட்டும் இல்லைனா ஒரு சுதந்திர தின நிகழ்வாகட்டும் தொடர்ந்து இந்த காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்களே சார், இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? பாஸ்கர், இந்த தோவாலை செய்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. என்னன்னா, இவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் போய் கோர்ட்டு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. கோர்ட்டு அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல பிறகும் லேண்ட் ஆர்டருக்கு நான் தான் பொறுப்புங்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர். கோர்ட்டு அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு போன வருஷம் தகராறில் இவருக்கும் தகராறு நடந்தது, அவருக்கும் தகராறு நடந்தது. அதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, இதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, இதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. சார், 2 தகராறுங்கிறது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 2 இண்டிவிஜுவலுக்கு தகராறு வந்தால் அது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது. எது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ? ஒரு குரூப் கிளாஷ் வந்தது, அப்போ லேண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஒரு ரிலீஜியஸ் கிளாஷ், ஒரு கேஸ்ட் கிளாஷ், ஏதோ ஒன்று வருகிறது. ஒரு கல்யாண வீட்லேயே 2 பேர் அடிச்சுப்பாங்க சார், கேஸுக்கு போவாங்க சார். ஒரு ஊரில் திருவிழானா, எந்த ஊர்லனாலும் ஒரு திருவிழானா 2 பேர் கிடையாது, சண்டை இல்லாத திருவிழாவே இருக்காது சார். மைக் போடுறவனை போய் திருவிழாக்காரன் அடிச்சுட்டு வந்துடுவான் சார், இவன் போய் அவனை அடிச்சு விடுவான் சார். அதாவது சண்டை வராத திருவிழாவே இருக்காது சார். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் திருவிழான்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் திருவிழாக்கள்லாம் இருக்குது, யாரையும் மறுக்கவே முடியாது. அப்போது இவர்கள் வந்து இவன் அவனை அடிச்சு விட்டான், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, இவனை அவனை அடிச்சு விட்டான், அது ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. ஆகையினால உனக்கு பெர்மிஷன் கொடுக்காது. கோர்ட்டு சொன்ன பிறகு சொன்னால் இதை விட அடாவடித்தனம் கிடையாது. அப்போ கோர்ட்டை மீறின கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவர் மேலே போடலாம். நம்பர் 1. நம்பர் 2, கோர்ட்டு சொன்ன பிறகு நான் வந்து உன்னை இப்படி அலைய வைப்பேன் அப்படி விளைய வைப்பேன்னா அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இந்து விழாக்கள் நடத்த விடக்கூடாது என்ற உள்நோக்கம் இருக்கிறது. அப்படி தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கே இருக்குது. எந்த இந்து திருவிழாவும் நடந்துடக்கூடாது, எந்த தேசிய திருவிழாவும் நடந்துடக்கூடாது, தேசபக்தி வரக்கூடாது, தெய்வ பக்தி வரக்கூடாது, தெய்வ பக்தி வந்தால் கன்வர்ஷன் பண்ணக்கூடாது, நடக்காது, தேசபக்தி வந்தால் கன்வர்ஷன் நடக்காது. அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே சார், ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல, நான் கிறிஸ்துவன் ஓப்பனாக சொல்லிட்டார்ல, இளவல் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ கீழே இளவல் என்ன பண்ணுவார்? இந்து திருவிழாவுக்கு தடை போடுவார், அவ்வளோதானே. அதுக்கு என்ன உடனே இந்துக்களுக்காக நான் உரிமை கோரி வரப்போகிறேன்னு சொல்ல போகிறாரா இல்லை? இப்போது நம்ம பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம் சார். கோயில் திருவிழாவுக்கு திரைப்பட இசை கச்சேரி வேணுமா வேண்டாமா, அதுக்குள்ளே நான் போகலை. அந்த என்ன கேட்டால் நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஆனால் வேண்டாம்னு சொல்கிறதுன்னு அந்த டீசெண்டாக நடத்துகிறாங்க. பக்தியின் இசை, திரைப்பட பக்தியின் இசை யார் வேண்டாம் சொல்கிறாங்க? அன்னைக்கு ஒரு காலத்தில் சீர்காழி கோவிந்தராஜனும் டிஎம் சௌந்தரராஜனும் எத்தனை கோயில் கச்சேரியில் பாடியிருக்கிறாங்க. கோயில் கச்சேரியில் ரொம்ப இயல்பாக இசையோடு சேர்ந்து அப்படியே கொஞ்சம் திரைப்பட பாடலும் ஒரு அப்படி பக்தி சார்ந்த பாடல்கள் இருந்தது. பக்தி ஈவன் சமுதாயம் சார்ந்த பாடல்கள் இருக்கும், கொஞ்சம் காதல் பாடல்களும் இருக்கலாம். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கொண்டாட்டம்னா எல்லாம் தான் கொண்டாட்டம், ஆபாசம் இல்லாத விரசம் இல்லாத எல்லாம் கொண்டாட்டம் தான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போது கோயிலில் ஒரு கொண்டாட்டம் என்றால் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். மக்கள் ஒன்று சேரக்கூடாது, அவ்வளோதான் இந்த காவல்துறையினுடைய நோக்கம். இந்து மக்கள் ஒன்று சேரக்கூடாது. இதை விட ஒரு மோசமான அரசாங்கம். ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது கொந்தளிக்கிற ஒரு மாவட்டம், இந்துக்களுக்கு அவருடைய உரிமை மறுக்கப்படக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மீண்டும் இப்படி பண்ணுகிறார்கள்னா நிச்சயமாக திராவிடல் மாடல் அரசு பின்னணி இல்லாமல் இது நடக்காது. அதனால் கன்னியாகுமரியில் உள்ள கலெக்டர் இதுக்கு பொறுப்பாகணும். நான் வேறு யாரையும் பொறுப்பு சொல்ல மாட்டேன். கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்த பிறகு நிறுத்துகிறார் என்றால் இப்போ அவர் மீது தனிப்பட்ட முறையில் எப்படி வழக்கு தொடுக்க வேண்டும் மட்டும் யோசிக்கணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டும் கிடையாது, அவர் மீது தனிநபர் வழக்கு தொடுக்க முடியுமா என்பதையும் நம்ம பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை.
மூன்றாவது செய்தியாக தேனி மாவட்டத்தில் சார் காஞ்சி மரத்துறை அப்படிங்கக்கூடிய பகுதியில் கேரள அரசுக்கு சொந்தமான பெரியார் புலிகள் காப்பகம்னு இருக்குது சார். இதில் இந்த காப்பகத்தில் சுமார் 14 பேர் வேலை பார்க்குறாங்க. இது தேனி மாவட்டத்து கண்ட்ரோலில் வருது. பட் ஆனால் இது கேரளாவுக்கு சொந்தமானது. இதில் 14 அதிகாரிகள் வேலை பார்க்குறதா தகவல் வந்திருக்கு. இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா சார், இப்போது கேரள அரசு அந்த பேபி அணை கட்டுறதுல உயர் அதிகாரிகள் அதை பரிசோதனை பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக தமிழக அதிகாரிகள் அங்கே போகும்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தாலுமே அவர்கள் அந்த அனுமதி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, காலம் கடத்துறதாக தகவல் வருது. இதை பார்த்துட்டு நம்மளோட விவசாயிகள் பொங்கி எழுந்திருக்காங்க. இப்போ இது இங்கே இருக்கு, இதன் மூலமாக அவர்களுக்கு வருவாயும் போகுது, இதுக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது கேரள அரசு இங்கே நிலம் வாங்கி 2002 இந்த கட்டடம் இருக்கிறது அப்படின்னு வராங்க சார். செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? சார் 2002 இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ திடீரென்று புதாகரமாக வருது என்றால் எங்கோ தப்பு நடக்குதுன்னு ஒன்று. முதல்ல என்னுடைய பார்வையில் கேரள அரசு தமிழகத்துள்ள ஒரு கேம்ப் ஆஃபீஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சை நீங்கள் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சை பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீங்கள் அதே தேனி பகுதியில் நக்சல் இயக்கத்தை வளர்த்து விட்டதில் கேரளாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கேரளாவில் இருக்கிற வனப்பகுதிகளில் மார்க்சிஸ்ட் நக்சல்கள் இருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல ஜிகாத்திகளும் போய்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் இப்போ ஜிகாத்தி மிஷினரி நக்சஸ்ன்னு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஜிகாத்தி நெக்சஸ் என்று வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அங்கே இருக்கிற ஊழியர்கள் வன பாதுகாப்புக்காக இருக்கிறார்களா, வனத்தை வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது நடக்குதா, அங்கே ஏதாவது ஜிகாத்தி ட்ரைனிங் நடக்குதா, நக்சல் ட்ரைனிங் நடக்குதா, ஏதாவது களத்தில் நடக்குதா, கேரளாவுக்கு இங்கே என்ன வேலை? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வனப்பகுதிகளில் நீங்கள் வேறு ஏதாவது வம்பு பண்ணுகிறீர்களா? என்னுடைய பார்வையில் இது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி என்று நான் சொல்லுகிறேன். சந்தேகத்துக்குரிய விஷயமாக கேரளா அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வனப்பகுதிகளில் நீங்கள் வர வேண்டிய உங்கள் ஏரியாவில் அப்போ தமிழ்நாடு அரசு ஏன் இடம் கொடுக்கறது? தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. அவன் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கூட்டுறாங்க, நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டத்துக்கு பெரியார் அணை விஷயத்தில் அவங்க உங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பேபி அணையை போய் பார்க்க முடியறதில்ல. இல்லை நான் இதைத்தான் பண்ணுவேன்னு அவங்களுக்கு இப்போ என்ன இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது மிஷினரிஸ்ட்லேருந்து. நீ அணையினுடைய ஹைட்டை கூட்டிடு அப்படின்னு. அது எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சார் உங்களை கேட்காமலே அவன் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறான். இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் முதல்வர் இந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? இந்த அரசாங்கம் ஒரு கட்சியினுடைய அரசாங்கம் இல்லை, ஒரு இனத்தினுடைய அரசாங்கம். 2 நாளைக்கு போனேன். என்ன இனம்? தமிழ் இனம். எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. தமிழ் இனத்தினுடைய அரசாங்கம். சார் தமிழ் இனத்தை தான் சார் அவன் ரைடு பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் குப்பையை போட்டது அதை பறக்கிறதுக்கு தான் தமிழினம் இருக்கான். எனக்கு புரியவே இல்லையே. அதனால் சார் கண்ணகி கோயில் சார் திருவிழா நடத்த முடியல சார் உங்களால். அப்போ கண்ணகி தமிழ் தெய்வம் இல்லையா? நீங்கள் கண்ணகிக்கு திமுகவினுடைய அன்பகத்தில் இளைஞர் அணி ஆஃபீஸ் அந்த அண்ணாச்சாலையில் தேனாம்பேட்டையில் இருக்கிறது, கிட்டத்தட்ட எஸ்ஐடிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அங்கே பெரிய கண்ணகி சிலை தான் இருக்குது. நீ கண்ணகியை அப்படி இப்படிங்கிற உங்கள் தாத்தா வச்ச சிலை, உதயநிதிக்கு தாத்தா வச்ச சிலை, ஸ்டாலினுக்கு அப்பா வச்ச சிலை. அந்த கண்ணகி கோயிலில் திருவிழா நடத்த முடியலை. நீ என்ன தமிழினத்துக்கான அரசாங்கம்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால் இந்த தமிழினத்துக்கான அரசாங்கம் இல்லை, இது பொய் சொல்லுகிறார்கள். இவர்கள் திராவிட இனத்துக்கான அரசாங்கம் இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கி கொண்டு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு லாவணி பாடிக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக கேரளாவை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இங்கே இருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன்.
4வது செய்தியாக மலேசியர் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அரசு முறை பயணமாக 3 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காரு சார். பல்வேறு திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அந்த உரையாடல் MOUலாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் முக்கியமாக பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னா, அங்கே வந்து ஆயுர்வேத இருக்கை ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலையும் அந்த மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் வந்து அந்த MOUவில் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சார். இப்போது எப்பொழுதுமே நம்ம இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது என்னென்னா, மோடி அவர்கள் வந்து இங்கே வரும்போது மட்டும்தான் அவர் தமிழ் குறித்து பேசுவார், நிதி ஒதுக்குவது கூட தமிழுக்கு வந்து அதிக குறைவாக தான் இருக்கும், சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா மோடி அவர்களே தலையிட்டு அங்கே வந்து ஒரு திருவள்ளுவருக்கு இருக்கை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற MOUவில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், தமிழரே இல்லாத இடத்துல தமிழுக்கு இருக்கு, அதுக்கு இருக்கு, அதுக்காக தமிழக அரசு பணம் கொடுக்கறது, அதுக்காக இந்த நடிகர் பணம் கொடுக்குறார், அதுக்காக இந்த நக்சல் நடிகர் நக்சல் டைரக்டர் பணம் கொடுக்குறார், இதெல்லாம் நீங்கள் செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் மலாய் இன்ஸ்டிடியூஷனில் யூனிவர்சிட்டியில் பிரதமர் மோடி நேரடியாக திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு குதூகலம் வர வேண்டாமா, பாராட்டு வர வேண்டாமா? வரல. ஏன் வரல? இவங்க வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு பிரச்சனை வந்து அவர்கள் இந்துக்கள், அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று ப்ரொக்ளைம் பண்ண தயாராக இல்லை. ஸ்ரீலங்கா இந்துக்கள் இந்துக்கள், ஸ்ரீலங்கா தமிழர் 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 தமிழர், இலங்கை தமிழர். அதே மாதிரி இங்கேருந்து இந்திய தமிழர் அங்கே போனால் கூட அவர் இந்திய தமிழர்னு சொல்ல மாட்டார், தமிழருக்கு பிரச்சனை கடற்கரெல்லாம் சொல்லுவாங்க. இலங்கைக்கு அவ்வளவு கத்தினவங்க. மலேசியாவில் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களெல்லாம் தமிழர்கள் இதே திமுக அரசாங்கம் வாயே தர. ஏன்னா அவங்க ஹிந்துன்னு தங்களை சொன்னாங்க. இப்போது அங்கே இருக்கிற இந்துக்கள் திருவள்ளுவரை கொண்டாடுகிறாருன்னா இவன் கொண்டாட மாட்டார், இவனை திருவள்ளுவரை தான் மாற்றிட்டு இருக்கிறார். அப்போ எதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுற மனநிலையில் தமிழக அரசு இல்லை. ஏன்னா அதை பிரதமர் மோடி பண்ணிட்டாரே. பிரதமர் மோடி பண்ணினார்னா அதில் அந்த திருவள்ளுவர் இதில் திருவள்ளுவர் யார் என்ற உண்மையை சொல்லிவிடுவார், அவரை காவி உடுத்த வச்சிருவார், நீங்கள் அந்த வெள்ளை அடை உடுத்த முடியாது, அதனால பாராட்ட மாட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே காசி தமிழ் சங்கமத்தின் போது எத்தனை மொழிகளில் கிட்டத்தட்ட 14 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு உண்மையிலேயே ஒரு மனச்சாட்சி என்று ஒன்று இருக்குமானா, மத்திய அரசு 14 மொழியில் மொழிபெயர்த்து இருக்கிறதே, அந்த 14 மொழியில் மொழிபெயர்த்தவர்களை இங்கே தமிழ்நாட்டில் கூப்பிட்டு கௌரவம் பண்ணியிருக்கணுமா? நீ பண்ணலையே சார், நீ மொழிபெயர்ப்பு தான் பண்ணலை, நீ அதுக்கு காசு தான் கொடுக்கல. 14 மொழியில் வேறு மொழிபெயர்ப்பாளர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கூட்டு வச்சு அவர்களுக்கு ஒரு விழா எடுத்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கணுமே, நீங்கள் பண்ணலையே சார். சரி, மோடி இன்னைக்கு பண்ணுறாரா? மோடி குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போதே அதை பண்ணியிருக்காரு. இவருடைய குற்றச்சாட்டு தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும், அதனால தான் அவர் மோடி அவர்கள் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களை நீ தமிழர்னவே சொல்லலையே. அவனுக்கு கஷ்டம் வரும்போது அவன் இந்துன்னு சொல்றான கையை பிடிச்சவன் தானே நீ. மலேசியா தமிழர்கள் கஷ்டப்படும் போது அவன் ஹிந்து என்று சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக கையை வச்சாங்க சார் நீங்கள் திமுககாரங்க. அதனால் மோடி தன்னுடைய தமிழ் தொண்டை செய்து கொண்டே இருப்பார், இவங்க சொன்னாலும் சொல்லனாலும். அதை பாராட்டுவதற்கு நமக்குத்தான் மனசு வர வேண்டும், அதை இவங்க பாராட்ட மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டம். ஆனால் நாம் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்து, ஏன்னா அவருக்கு தமிழ் மீது ஒரு அபாரமான காதல் இருக்குது. அதனால் சொல்கிறார், சமஸ்கிருதத்தை முந்தைய மொழி தமிழ்னா நேரடியாக சொல்கிறார். அதுவும் இங்கே பேசுகிறார், டெல்லி யூனிவர்சிட்டியில் பேசும்போது பேசுகிறார், தமிழ்நாட்டில் வந்து அப்படி பேசலை அவர். அதனால் மோடியினுடைய தமிழ் பற்று என்பது இலக்கியத்தின் மீதான பற்று, ஆன்மீகத்தின் மீதான பற்று, தேசியத்தின் மீதான பற்று. இந்த மூணுமே இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஏஜெண்ட் ஆஃப் கன்வர்ஷன். அதுதான் பிரச்சனை. நாம் மோடியை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இதை விட யாரும் தமிழுக்கு யாரும் செய்ய முடியாது, அவ்வளோ நல்லா செய்து கொண்டிருக்காங்க. இறுதி செய்தியாக, பாகிஸ்தானில் ஏற்கனவே பல பஞ்சாயத்து போயிட்டுருக்கு சார். இப்போ அதுலேயே சீஃப் ஜஸ்டிஸ்
குவாசிஃபேஸ் ஈசா அப்படிங்கக்கூடியவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு சார். அந்த தீர்ப்புக்கு எதிராக பாகிஸ்தானின் முழுவதுமே ஒரு பற்றி எரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு சார். அவருக்கு வந்து ஃபத்வா பிறப்பிச்சிருக்காங்க, அவருடைய தலையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சுப்ரீம் கோர்ட்டையே வந்து சூறையாடக்கூடிய நிலைமையில தான் அங்கே பாதுகாப்பெல்லாம் டைட் பண்ணியிருக்காங்க சார். அகமதியா பிரிவை சேர்ந்த முபாரக் சனி அப்படிங்கக்கூடியவர் ஒரு பேம்ப்ளெட்டை விநியோகம் பண்ணியிருக்காரு. அவரை எதிர்த்து இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கை இவர் தான் விசாரிச்சிருக்காரு. அது அவருக்கு அந்த உரிமை உண்டு, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அதை எதிர்ப்பதற்கான உரிமையும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது பெரிய சர்ச்சையாக இருக்குது. இப்போது அதனால அந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை பாகிஸ்தானில் நிலவுது சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? சார் 1889 மிர்சா குலாம் அகமட்னா அவர் பேரில் தான் இந்த அகமடியாஸுங்கிறது. அவர் பேர் மிர்சா குலாம் அகமட். அவர் வந்து ஒரு சம்பிரதாயத்தை இஸ்லாத்துக்குள் உருவாக்குறார். சம்பிரதாயம்னா இப்போ எத்தனையோ இந்து மதத்தில் எத்தனையோ சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம். அந்த சம்பிரதாயத்தின்படி நான் அல்லாவை கும்பிடுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், குரான்லேயே ப்ராஃபட் முகமது இப்படி மிர்சா குலாம் அகமட் என்று ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு தூதராக செயல்படுவார்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால ப்ராஃபட் முகமதையும் நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்கிறோம். ப்ராஃபட் முகமதுக்கு அப்புறம் வரக்கூடிய 1889 வந்த மிர்சா குலாம் அகமடையும் நாங்கள் அல்லாவின் தூதராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னதுதான் சார் அகமடியா. புரிஞ்சு வச்சா? இப்போது எத்தனையோ நாயன்மார், கிருபானந்த வாரியாரா 64வது நாயன்மார்ட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஆழ்வார்கள் 12ஓடு நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு 13 வருவாரா வரமாட்டாரான்னா நமக்கு தெரியாது. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் வருங்கிறாங்க. சார் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுங்கிறது, அதாவது ப்ராஃபட் முகமோட முடிஞ்சு வச்சு இனிமேல் மெசஞ்சரே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர்களே அவருடைய மதத்துக்கு முற்றுப்புள்ளி போட்டுக்கொள்வது சரியாங்கிற நியாயமான கேள்வியை யாரும் கேட்கலாம் தானே. மெசஞ்சருங்கிறது எப்போதுமே வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு காலகட்டத்தோடு முடிந்து போவதால மெசஞ்சர். கடவுளுடைய தூதருங்கிறது எப்போதுமே வந்திருக்கலாம். காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கி மோடியை கூட கடவுளுடைய தூதர்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நீ ஏற்றுக்கலையாங்கிறது வேறு விஷயம். அப்போது அகமடியாஸ் யார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவரையும், ஆகையினால என்னாச்சு, நீ இஸ்லாத்துக்கு விரோதி என்று அவர்களை கட்டமிட்டுறாங்க. இஸ்லாத்துக்கு விரோதி என்பது என்ன சொல்லுகிறது, பாகிஸ்தானுடைய அரசியல் அமைப்பு 1924 இவர்கள் இஸ்லாமியர்களே இல்லை என்று சொல்லிவிட்டு அகமடியாஸை இஸ்லாமியர்களை இப்போ இந்தியாவில் நம்மளை இஸ்லாமியர்களை தான் சொல்கிறோம். இப்போ ஹைதராபாத்தில் அதே பிரச்சனை வந்தது. அகமடியாஸுக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸுக்கும் பிரச்சனை வந்தது. நம்ம ஸ்மிருதி இரானிட்ட அவங்க வந்து பேசினாங்க, இல்லை தே ஆர் பார்ட் ஆஃப் முஸ்லீம்னு நம்ம சொல்லிட்டோம். சார், அல்லாவை கும்பிடுறது யாராக இருந்தாலும் பார்ட் ஆஃப் முஸ்லீம் தானே. முகமது மட்டும்தான் நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன மாதிரி அது ஒரு சம்பிரதாயம் நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எத்தனையோ சம்பிரதாயம் இந்து மதத்தில் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் சம்பிரதாயம் இல்லையா, நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சர்ச்சு, ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு பேரில் இருக்குது. லூத்தரன் சர்ச்சுங்கிறான், இந்த சர்ச்சுங்கிறான், அந்த சர்ச்சுங்கிறான், பெந்தோகோஸ்துங்கிறான், 100 பேர் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு ரிலிஜியனில் இன்டாலரண்ட் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் வந்து அவரை வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. பட் தே ஆர் அ ரிலிஜியன், தே ஆர் அ செக்ட். அவங்களுக்கு அவங்க ரிலிஜியனை சொல்கிறதுக்கு மரியாதை கிடையாதா? அவர் வந்து தன்னுடைய தூதரை பற்றி ஒரு ஃபேமிலிட்டு கொடுக்குறாரு, அதை நீ எப்படி சார் கொடுப்பீங்க? இப்போ ஒரு ஹிந்து பாகிஸ்தானில் திருவிழா கொண்டாட முடியாதா? ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போக முடியாதா? தன்னுடைய நோட்டீஸை கொடுக்கக்கூடாதா? அவர் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன். அவர் நீ முஸ்லீம்னு சொன்னதை கூட அது சொல்லலை. அவர் வந்து தன் மதத்தை நீ அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்ட, அவர் அல்லாதாங்கிறாரு. அவர் தன் மதத்தை ப்ரொபகேட் பண்ணுற ரைட் இருக்கா இல்லையா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ரைட்டு கொடுத்துருக்கு, தீர்ப்பு கொடுத்தாச்சு, பெயில் கொடுத்து அவர் வெளியில் வந்தாச்சு. யார்? இந்த அகமடியா லீடர் பெயில் கொடுத்து வெளியில் வந்தவரை நீ எப்படி பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து இஸ்லாம் போகிறதா இருந்தால் நான் சொல்லுகிறேன், நாம் அதைத்தான் சொல்கிறோம், இஸ்லாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது.
இஸ்லாமில் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை கிடையாது. மாவோக்ரசி என்று இதுக்கு பேர் சொல்கிறோம். மாவோக்ரசினா கும்பல் ஆட்சி. கும்பல் ஆட்சி தான் இஸ்லாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தானே இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்றதை அந்த நாட்டினுடைய மக்கள் கேட்க மாட்டீர்கள் என்றால் அப்போ இப்போ இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. கடைசியில் உச்ச நீதிமன்றம் சொன்னால் நம்ம கேட்டுட்டு போகிறோம். இல்லை அதுக்கு கேஸுக்கு மேலே கேஸு, இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை பற்றி ஒரு கேம்பெயினு, இன்னும் ஏதாவது ஒரு காலகட்டம் வரும்னு காத்துட்ருக்குறோம். ஒரு ஆட்சி மாற்றத்தில் ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு ஏதோ ஒரு காலகட்டம் பண்ணுறோம். ஆனால் மாவா போய் நான் அந்த நீதிமன்றத்தை அடித்து உடைப்பேன், அந்த நீதிபதிக்கு ஃபத்வா கொடுப்பேன், அந்த நீதிபதி தலையை எடுத்துட்டா 1 கோடி ரூபா கொடுப்பேன்னு சொன்னால், நான் இது புதுசாக நடக்கிறதா நான் பார்க்கல. ஃபத்வா கொடுக்கறதுக்கு இந்த ஃபத்வாங்கிறதே நான் தப்புன்னு சொல்கிறேன். ஃபத்வா ஒரு பக்கம் ஜிஹாத், ஜிஹாத்தினுடைய இதாக ஃபத்வா, ஃபத்வாலேருந்து படுகொலை, ஜிஹாத் ஃபத்வா படுகொலை, இதுதான் ப்ராசஸ். இல்லை ஃபத்வா ஜிஹாத் படுகொலை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ கொலை பண்ணுறதுக்கு என்ன சாங்டிட்டி யார் கொடுத்தார் உங்களான்னு நான் கேட்குறேன். அப்போது இப்போ பங்களாதேஷ் இருந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ பிரச்சனை சொல்யூஷன் மாதிரி கண்ணுக்கு தெரியுது, வந்திருக்கான்னு தெரியாது. ஏன்னா சமீப காலமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி சொல்கிறதில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்திகள் நல்லபடியாக வரவில்லை. அடுத்த 5 மாதத்துக்கு அங்கே அன்ரெஸ்ட் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். 5 மாதம்னு சொல்லலை, இன்னும் 2 வருஷத்துக்கு கூடும்னு பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் இன்னும் 2 வருஷத்துக்கு இதே நிலைமை கூடும்னு அதை கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வெளியில் தெரியறதில்லை. ஏன்னா அதில் நிறைய அமெரிக்கா, சீனா அவர்களுக்கு எந்த செய்தியை வெளியில் கொடுக்கணும், எந்த செய்தியை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. இப்போ பாகிஸ்தானில் ஒரு கழகம் வருகிறதுனா இப்போது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை மாற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. மக்கள் போய் அடித்து தீர்ப்பை மாற்ற முடியும்னா நியாயத்துக்கு என்ன வேலை இருக்கு? அதனால பாகிஸ்தானில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை, இதுதான் பிரச்சனை. இந்தியாவில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லைன்னு யூஎஸ்லேருந்து சொல்லுவா, நீ உன்னுடைய மைனாரிட்டியை காப்பாற்றவில்லைம்பா. அகமடியாஸை நீங்கள் என்ன சார் காப்பாற்றிருக்கீங்க? யூரோப்பியன்ஸ் நீ என்ன பண்ணியிருக்க? அம்னெஸ்டி என்ன பண்ணியிருக்க? அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு? ஒன்றும் பண்ணதுக்கு உனக்கு தைரியமே இல்லையே, தெம்பே இல்லையே. வளர்த்த கடா நீ தான் இவர்களெல்லாம் வளர்த்து விடுகிறாய். இந்த சன்னி முஸ்லீம், இந்த தியோபந்தை யார் வளர்க்குறா அதை இப்போ அனுபவிக்கும். அகமடியாஸ் இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஷியாஸே 10-15% தான் இருக்காங்க, 85% சன்னி முஸ்லீம்ஸ். சன்னி முஸ்லீம்ஸ்லேருந்து தான் தியோபந்துலேருந்து வஹாபி. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அதனால தான் இந்த வக்ஃபோர்டு சட்டம் வந்த உடனே ஷியாஸ் ஆதரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தர்கா அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. உடனே இவங்க ஆதரிச்சாங்க, சூஃபி ஆதரிச்சாங்க. அப்போது ஒரு சன்னி முஸ்லீம் 85% இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிற 15% அவங்களால் சகிக்க முடியவில்லை. அந்த 15க்கும் குறையா ஒரு 0.5% இருக்கக்கூடிய அகமடியாஸை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? ஆகையினால இஸ்லாம் அப்படிங்கிற ரிலிஜியன் தான் இன்டாலரண்ட் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது. இது உலக அமைதிக்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. நேயர்களே, முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை CTV நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.